ஆகஸ்ட் 30, 31, செப்டம்பர் 1 கட்டுமான பொருட்கள் கண்காட்சிக்கு வந்திருக்கேன். பார்ப்போம் உள்ளே போய். வெல்கம். ஹால் இ இதில் தான் போட்டிருக்காங்க. அதான் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ என்னென்னு பார்ப்போம். ரெஜிஸ்டர் பண்ணல, ஒன்றும் பண்ணல. வழக்கமாக போடுறது தான், அதையே மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காங்க. ஹோம் அப்ளையன்சஸ்ஸு, தஞ்சாவூர் பெயிண்ட், வால்பேப்பர்ஸ், எல்லாம் வால்பேப்பர்ஸ். எல்லாம் காசுக்கு என்னென்ன செலவு இருக்குது எல்லா செலவும் கொடுத்துருக்குறாங்க. என்னமோ பொழுது போகாமல் அப்படியே இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். பத்தாக்குறைக்கு பைக்கு, எலக்ட்ரிக்கல் பைக்கு, அது இதுன்னு எதையோ வச்சுருக்காங்க. யாரும் எதுவும் வாங்குற மாதிரி ஐடியா தெரியல. ஆமாம் ஆமாம், மண்டை காயணும். காசை வாங்கிட்டு போயிடுவாங்க, வெறுங்கையை மட்டும் கொடுத்துட்டு போவாங்க. பெரிய பெரிய டேங்கில் வச்சுருக்காங்க. லைட்டிங் ஜிகு ஜிகு ஜிகுன்னு லைட்டிங். என்னமோ டெக்கரேஷன்லாம் வச்சுருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் கார்டன். எல்இடி லைட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண மிரர். ஃபுட் கோர்ட். இங்கே வந்து ஒரு காஃபி குடிக்கலாமா, குடிச்சிட்டா போகுது. காஃபி எவ்வளோ மேடம்? காஃபி டோக்கன் வாங்கியாச்சு, 30 ரூபா. காஃபி வாங்க போகிறப்போ டீ தான் வித்தவுட். யாரும் அவங்க வராங்க, வர சொல்கிறாங்க, நம்ம போயிட்டு வரணும். இல்லாட்டி எனக்கு ஒரு காஃபி கொடுங்க.
ஒரே நிமிஷம் கொஞ்சம் இறங்கிடுமா நீங்கள் குடிச்சலையா சுகர் கம்மியாக எங்கே ஈஹாலா அப்புறம் என்னென்னா எனக்கு ஒரு காஃபி நீ வாங்கி தருவா சுகர் கம்மியாக இருக்கா காஃபி சூப்பராக இருக்கும் போல் இருக்கு குடிச்சிட்டு போகலாம் ஹால் 7 தான் ஒரு இது போட்டிருந்தாங்க ஹால் 7 கூட ஏதோ போட்டிருப்பாங்க போடுறது போய் என்னன்னு பார்க்கலாம் இங்கே என்னமோ போட்டிருக்காங்க போய் பார்த்துட்டு வருவோம் ஹாக்ரிஃபெல் ப்ரொனவுன்சேஷன் பண்ண முடியல பாப்பா உள்ள போய் ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கேயே பண்ணிட்டோமா அது வேறையா அது தனி இது தனியா அங்கே பண்ணியாச்சு இங்கே தனியாக பண்ணணுமா சரி தமிழ் தெரியல ஓகே என்னமோ சொல்கிறாங்க பார்ப்போம் என்ன ரிஜிஸ்ட்ரேஷனோ என்னவோ இந்த நாய் டோக்கன் தான் உள்ளே விடுவாங்களாமா வாங்கியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா ஸோ என்ன இருக்குன்னு பார்ப்போம் பைப் ஃபிட்டிங் அது இதையும் வச்சுருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்க்கு இந்த அலுமினியம் ப்ரொஃபைலில் கண்ணாடி மாட்டுறது பூஜா ரூம் டெக்கரேட்டர் நல்ல மெட்டல்லையே வச்சுருக்காங்க ஓகே அடுத்த பெவிலியனுக்குள்ளே போகலாம் பாருங்க நல்லா இருக்கு எல்லாம் பிராஸ்லேயே பண்ணியிருக்காங்க சூப்பர் எல்லாம் மார்பிள் பெரிய பெரிய சைஸ் மார்பிள் எல்லாம் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க சுப்ரீம் பிளாஸ்டிக்ஸ் சேர்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ நிறைய ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க தாய்லாந்து இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க நாமளும் உள்ளே போவோம் இப்போ டிக்கெட் கவுண்டரில் 50 ரூபாவாம் 50 ரூபா கொடுத்து போகலாமா வேண்டாமா சரி வந்துட்டோம் எத்தனையோ செலவாகுது ஒரு 50 ரூபா சாப்பிட்டு போகிறாங்க போ இந்த 50 ரூபா உங்களுக்கு கொடுக்கணுன்னு இருக்குது கொடுத்துருவோம் வேண்டாம் மேடம்
பெரியவங்க எவ்வளோ? இதுக்கு ஒரு 50 ரூபா வசூல். நல்ல காசு. எப்படி இருந்தாலும் தெரிஞ்சு போச்சு, காசு கொடுத்து வாங்கிட்டு போய் பார்த்துட்டு தான் வருவாங்க அப்படின்னு. நல்லா ஏசி போட்டிருக்காங்க, அது காற்று வாங்கிட்டு போகலாம். கொடுத்து 50 ரூபாய்க்கு. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு பண்ணுங்களா என்னன்னு புரியலையே. எடுனா எடுப்போம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு போட்டுப்போம். வாங்க. எல்லாம் பர்மனெண்ட்டாக இங்கேயே போட்டு வச்சுருப்பானுங்க போல் இருக்குது. இங்கே தூக்கி அங்கே மாற்றி இங்கே மாற்றி கடைசியில் இங்கேயே வாடகை கொடுத்துட்டு காலத்தை ஒட்டிகிட்டு இருக்க வேண்டியது. இங்கேருந்து விற்றுட்டு இங்கேருந்து போயிட்டுருக்கலாம். இங்கே இப்போ கடையை வாடகை எடுத்து பண்ணுறது கம்மன் திட்டி வச்சுட்டு போயிடலாம். ஏகப்பட்ட ஃபர்னிச்சர்ஸ். ஓகே, ரெண்டு ஒரே நம்பர் விளையாடிட்டு இருக்கு பாருங்கள் ட்வின்ஸு. ஓடு 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 ஓடு. ரெண்டு ஒரே நம்பர் இருக்குது பாரு. எல்லாம் வாட்டர் ஃபவுண்டன்ஸ். எல்லாம் மார்பிள் சிற்பங்கள். பாருங்க சார், இடுக்கி இது கைப்பிடி பாருங்க, எல்லா பாத்திரம் இருக்கு பாருங்க சார். இடுக்கி மினிமம் 4 pieces. அவ்வளோதான், முடிச்சு வெளியே வந்தாச்சு அதே இடத்துக்கு. ஓகேவா? ஓகே, பை. மெகா ப்ராப்பர்ட்டி ஷோ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. எழுதி கொடுக்க சொன்னாங்க, எழுதி கொடுத்தாச்சு. வெல்கம். உள்ளே என்ட்ரு பண்ணால் ஒருத்தருமே இல்லை. பார்ப்போம், கொஞ்சம் உள்ளே போய் என்னன்னு பார்ப்போம். ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி லோன் கொடுக்குறாங்க. லோன் கொடுத்துட்டு கழுத்தை பிடிப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. வீடு வாங்குறவங்களாம் வந்து பண்ணுங்க. இங்கே எல்லாம் க்ளோசட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. எல்லாம் கோடி கோடியாக பணத்தை வச்சுட்டு ஹோம் லோன் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுத்து எப்படி வசூல் பண்ணி எப்படி பொழப்பு நடத்துகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லோன். வந்து பார்த்தாலும் லோன் ஈஸியாக கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஆனால் லோன்ட்டு போனால் தான் அதில் இருக்கிற பிரச்சனை பூரா தெரியுது. ரீசனபுளாக வருமானம் இருந்ததுன்னா ரீசனாக எல்லாமே பண்ணலாம். G Square. Which is about to see remarkable development.
ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ். கிருஷ்ணா ஷெல்டர்ஸ். யுனைடெட் லிவிங் ஸ்பேஸ். என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ பண்ணுறாங்க, ஒன்றும் புரியல. ஓகே, நாங்கள் வாங்குகிற காலத்துலலாம் இது மாதிரி எல்லாம் போய் பார்த்து தான் நாங்களும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம். நம்ம காலம் முடிஞ்சு போச்சு. இல்லை, நம்ம அடுத்த தலைமுறையினர் இல்லை வாங்கட்டும். 0.05% இன்ட்ரெஸ்ட், மம்தா ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஓகே, சரி, பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.